2025-2026 திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் பொன்விழா ஆண்டு. பொன்விழா ஆண்டின் நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே தேனீக்களாய் சுழன்று சுழன்று பணியாற்றி சேவை செய்ய தொடங்கிவிட்டனர் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள். அதன்படி 2025 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி உயிர்காக்கும் மருத்துவர்கள் மற்றும் நம் கணக்குகளை தணிக்கை செய்யும் ஆடிட்டர்கள் தினங்களை வெகு சிறப்பாக கொண்டாடி 7 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மகிழ்ந்தனர். 2025 ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி திண்டுக்கல் யூனியன் கிளப்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் 2025-2026 ஆண்டின் பொன்விழா தலைவராக ரொட்டேரியன் பி. செந்தில்குமார், செயலாளராக ரொட்டேரியன் டி. ரெங்கையா உள்ளிட்ட நிர்வாகிகள், மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே. கார்த்திக், துணை ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். சண்முகம், ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஜி.எஸ்., ரொட்டேரியன் பிடிஜி பி. தாமோதரன், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் எல். கஜேந்திரன் மற்றும் ரோட்டரி சங்கங்களின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். ரொட்டேரியன் பி. செந்தில்குமார், எஸ். பாலகிருஷ்ணன் பரமேஸ்வரி தம்பதியரின் 2 மகன்களில் முதலாவதாக 1961ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் பொள்ளாச்சியில் பிறந்தார். அங்குள்ள நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தம் பள்ளி கல்வியை முடித்து எம்ஜிஎம் கல்லூரியில் BBA பட்டம் பெற்றார். பொள்ளாச்சியை மையமாக கொண்டு மர வியாபாரம் செய்து வந்த இவரது தந்தை திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட பல வெளி மாநிலங்களுக்கும் தம் வியாபாரத்தை விரிவுபடுத்தினார். தம் தந்தையாரின் வியாபாரத்தில் இணைந்து தோள் கொடுத்தார் ரொட்டேரியன் செந்தில்குமார். திண்டுக்கல்லில் ஸ்ரீ கார்த்திகேயா டிம்பர்ஸ், ஸ்ரீ முருகன் மர அறுவை மில் என்ற நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. தூத்துக்குடியில் மர இறக்குமதி மையம் அமைத்து தற்போது பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் 3வது தலைமுறையாக இவரது தலைமையில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 1984ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் நாள் தேனியை சார்ந்த ரொட்டேரியன் எஸ். நளினா அவர்களை கரம் பிடித்தார். இந்த தம்பதியருக்கு நரேஷ்குமார் என்ற மகனும் வைஷ்ணவி என்ற மகளும் உள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து BE பட்டம் பெற்ற நரேஷ்குமார் முதுகலை பட்டத்தை பெங்களூரு IIM-இல் பெற்றார். தற்போது ஸ்ரீ கார்த்திகேயா டிம்பர்ஸின் பங்குதாரராக உள்ள இவர் உலக நாடுகளுக்கு மரங்களை ஏற்றுமதி செய்து வருகிறார். இவரது மனைவி ஷர்னிதா. இந்த தம்பதிக்கு முகுந்த் மற்றும் இஷான் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். பொறியியல் பட்டதாரியான எஸ். வைஷ்ணவி எஸ். சுதாகரனை மணமுடித்தார். தூத்துக்குடி கிருஷ்ணா அன்கோ உரிமையாளரான எஸ். சுதாகரன் மாலத்தீவு மற்றும் துபாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாண்டை ஏற்றுமதி செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு ஸ்ரேஸ்தா மற்றும் சியா என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். 4 பேர குழந்தைகளை கொண்டுள்ள ரொட்டேரியன் பி. செந்தில்குமார் இவரது திருமணத்திற்கு முன்பே 1982ஆம் ஆண்டிலேயே திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தில் இணைந்தார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் துணை நிற்பவர் ஒரு பெண் என்கிற வாக்கிற்கிணங்க ரொட்டேரியன் பி. செந்தில்குமாரின் பொன்விழா சாதனைகளை பார்க்கும் முன் அவரது மனைவி ரொட்டேரியன் எஸ். நளினா அவர்களின் சேவை பயணத்தை மீள்பார்வை செய்ய வேண்டும். திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ கார்த்திகேயா டிம்பர்ஸின் பங்குதாரரான ரொட்டேரியன் எஸ். நளினா 1999ஆம் ஆண்டு முதல் ரோட்டரி குயின் சிட்டியின் அர்ப்பணிப்பு மிக்க உறுப்பினராக இருந்து ரோட்டரியின் சிறப்புமிக்க பாரம்பரியத்தை முன்னெடுத்து வருகிறார். 2007-8ஆம் ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்ற இவர் 4 மேட்சிங் கிராண்ட் போர்வெல்ஸ், மெகா செயற்கைக்கால் முகாம், ரைலா, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ஸ் உள்பட பல சமூக சேவை பணிகளை முன்னெடுத்து 13 மாவட்ட விருதுகளில் 11 விருதுகளை தம் சங்கத்திற்கு பெற்று தந்தவர். இவரது சாதனைகள் தி ரோட்டரி ஃபவுண்டேஷனில் பதிவாகி உள்ளன. இவரது தலைமையில் ரோட்டரி குயின் சிட்டி 100% பால் ஹேரிஸ் ஃபெல்லோ கிளப் என்ற பெருமையை அடைந்து 3 மேஜர் டோனர்களையும் உருவாக்கியது. திருமதி நளினா செந்தில்குமார் அவர்களும் ஒரு மேஜர் டோனர் ரொட்டேரியன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தலைமையில் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு $17,000 நன்கொடையாக வழங்கப்பட்டது. ஒரு உறுப்பினருக்கான நன்கொடை $420. இன்றளவும் அச்சங்க வரலாற்றில் முறியடிக்கப்படாத சாதனை இது. பெண்கள் முன்னேற்ற திட்டமான ப்ராஜெக்ட் பொன்மகள் இவர் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த திட்டம். இவரது தந்தை வழி பாட்டனார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூரின் சார்ட்டர் பிரசிடென்ட். இவரது தாய் வழி பாட்டனார் ரோட்டரி இன்டர்நேஷனலின் உயரிய தனிநபர் விருதான சர்வீஸ் எபவ் செல்ஃப் அவார்ட் விருதை வென்றவர்.
ரொட்டேரியன் மேஜர் டோனர் எஸ் நளினாவின் இத்தனை சாதனைகளையும் அவருக்கு இணையாய் நின்று ஊக்குவித்தவர்தான் ரொட்டேரியன் பி செந்தில்குமார். இவர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் பொன்விழா ஆண்டின் தலைவராக கிடைத்த பொக்கிஷம் என்றே சொல்லலாம். ரொட்டேரியன் பி செந்தில்குமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட மர அறுவை மில் மற்றும் மர வியாபாரிகள் சங்க தலைவர், தமிழ்நாடு மர அறுவை மில் உரிமையாளர் கூட்டமைப்பின் உறுப்பினர், தென்னிந்திய மர இறக்குமதியாளர் சங்க உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளோடு திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்க பொன்விழா ஆண்டின் தலைவராகவும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த பொன்விழா ஆண்டின் செயலாளர் ரொட்டேரியன் டி ரெங்கையா அவர்கள் 1974 ஆண்டு அக்டோபர் 16 துவாரகநாதன், செல்வகுமாரி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு தாரணி எனும் சகோதரி ஒருவர் உள்ளார். 2001 ஆண்டு அக்டோபர் 7 ஆர் பிரேமா அவர்களை வாழ்க்கை துணையாக கரம் பற்றினார். இவர்களது ஒரே மகன் செல்வன் ஆர் துவாரகேஷ். HDFC, முத்தூட் உள்ளிட்ட தனியார் வங்கிகளில் தலைமை பொறுப்புகள் வகித்து வந்த ரொட்டேரியன் டி ரெங்கையா தற்போது தம் துணைவியாரோடு இணைந்து நிதி ஆலோசனைகள் வழங்கும் தொழில் முனைவோராக தொடங்கி 5 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் வரை வரவு செலவு கொண்ட நிறுவனமாக தம் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அத்தோடு திண்டுக்கல் ஆரிய வைசிய சபா நிர்வாக குழு உறுப்பினர், ஸ்ரீ வாசவி மெட்ரிக் பள்ளி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் கல்வி ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாக குழு உறுப்பினராகவும் திகழ்ந்து வருகிறார். 2015 ஆண்டில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இணைந்தார். இன்ட்ரா கிளப் செயல்பாடுகளில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு வரும் இவர் விதைப்பந்துகள் தூவுதல், மஞ்சள் பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட சேவை பணிகளில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார். ஏழை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வரும் இவர் சுமார் 142 அரசு பள்ளிகளின் மாணவ மாணவியருக்கும் 50 கல்லூரிகளின் மாணவ மாணவியருக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வரும் இவர் தொலைநோக்கு பார்வையுடன் சூரிய மின்சக்தி உற்பத்தியிலும் ஈடுபட்டுள்ளார். இவற்றோடு இந்த பொன்விழா ஆண்டின் செயலாளராக மிகச்சிறப்பான பங்களிப்பினை வழங்கியுள்ளார் ரொட்டேரியன் டி ரெங்கையா அவர்கள். பதவியேற்ற அன்றே மின்மையான பணியாளர்கள் 20 பேருக்கு ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS சார்பாக தேவையான மளிகை பொருள்கள் வழங்கப்பட்டன. துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHF S சண்முகம், ரொட்டேரியன் ரமேஷ் பட்டேல் ஆகியோர் சார்பாக அன்னபூரணி ஆதரவற்றோர் அறக்கட்டளைக்கு 25,000 ரூபாய் நிதியில் பைக் வழங்கப்பட்டது. ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS சார்பாக பார்வையற்ற 5 முதியோருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. அன்னபூரணி அறக்கட்டளையை சார்ந்த 50 பயனாளிகளுக்கு ஓராண்டிற்கு தேவையான உணவை தடையின்றி வழங்குவதற்காக 60,000 ரூபாய் நிதி உதவி துணை ஆளுநர் அரசன் சண்முகம் சார்பாக வழங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 10,000 ரூபாய் நிதியில் பெஞ்சுகள், மேஜைகள் ரொட்டேரியன் ஆடிட்டர் ராமலிங்கம் சார்பாக வழங்கப்பட்டது. பழனி ரோட்டில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியருக்கு சங்க உறுப்பினர்கள் சார்பில் மதிப்பூதியமாக 21,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அப்பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவியாக 15,000 ரூபாய் வழங்கப்பட்டது. தென்னம்பட்டி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 பேருக்கு 22,000 ரூபாய் நிதியில் பாடப்புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டன. மேலும் 3 பள்ளி மாணவர்களுக்கு 30,000 ரூபாய் பள்ளி கட்டணமும் 2 கல்லூரி மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. பதவியேற்ற முதல் நாளிலேயே சுமார் 113 பயனாளிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் பொன்விழா ஆண்டின் பயணத்தை தொடங்கினர். தலைவர், செயலாளர் மற்றும் அவர்களுடன் பதவியேற்றுக் கொண்ட புதிய நிர்வாகிகளும் சங்கத்தினரும். பொன்விழா ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரொட்டேரியன் பி செந்தில்குமார் தமது சொந்த நிதியில் சுமார் 45,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை உறுப்பினர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளுக்கு மட்டுமன்றி வளைகாப்பு நடத்தியும் மனித நேயமிக்க பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தும் வரலாற்று சாதனையை தொடங்கியது பொன்விழா ஆண்டில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம்.
சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் இந்த ஆண்டின் மையக் கருவான யுனைட் ஃபார் குட் என்பதன் ஆழ்ந்த பொருள் குறித்தும் அதன் பயணங்கள் குறித்தும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் ஆடிட்டர் கே வெங்கட்ரமணன் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார். ஜூலை 31ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை டவுன் டவுன் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த NS ஸ்ரீரங்கநாதன் பங்கேற்று வாட் ரோட்டரி கிவ்ஸ் யூ என்ற தலைப்பில் ரோட்டரி சங்கத்தின் செயல்பாடு அதன் நோக்கம் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்தார். சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் பி ராமலிங்கம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அய்யலூர் ரஞ்சித் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் மேற்கு சுழற்சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மெம்பர்ஷிப் டைரக்டர் ரொட்டேரியன் PAP நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 150 மாணவர்களுக்கு 23,000 ரூபாய் நிதியில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அரசு உதவி பெறும் பேகம்பூர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் நினைவு சிறுபான்மையினர் தொடக்கப்பள்ளியில் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் B செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 5 பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் நிதியில் கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. நம் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம் சங்கத்தின் பொன்விழா ஆண்டில் RKGG ரோட்டரி ஹால் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வீஸ் அபவுட் செல்ஃப் அவார்டிங் ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று மாபெரும் அங்கீகாரம் ஒன்று கிடைத்தது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்திற்கு. நம் சங்க பொன்விழா ஆண்டில் திண்டுக்கல் நேருஜி நகரில் உள்ள இந்திய அரசின் மத்திய கலால் வரி மற்றும் கட்டண அலுவலக திண்டுக்கல் கிளை ஒன்றில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சர்வீஸ் எபோவ் செல்ஃப் அவார்டி ரொட்டேரியன் மேஜர் டோனர் G சுந்தரராஜன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்தனர். இருசக்கர வாகனங்கள் சைரன் ஒலியுடன் முன் செல்ல மத்திய அரசின் வாகனங்களுடன் அழைத்துச் செல்லப்பட்ட GS ஐயா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இது ஐயா அவர்களுக்கும் அவர்களால் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்திற்கும் கிடைத்த பொன்விழா ஆண்டின் மாபெரும் தனிச்சிறப்பு. இந்த துறையின் உதவி ஆணையர் லயன் G வெங்கட சுப்பிரமணியன் IRS அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தினரும் திண்டுக்கல் மகிழ் லயன் சங்கமும் இணைந்து சிறப்பாக நடத்தினர். துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHF S சண்முகம் அவர்களும் இவ்விழாவில் கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு ரோட்டரி சங்கம் மகிழ் லயன் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மத்திய அரசு பணியாளர்களும் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 8ஆம் தேதி நரசிங்கபுரம் தொடக்க பள்ளியில் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் கட்ட 20,000 ரூபாய் நன்கொடை அளிக்கப்பட்டது. இதன் மூலம் 150 குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. பெற்றோரும் ஆசிரியரும் இதனை வெகுவாக பாராட்டினர். இதேபோல் நரசிங்கபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கும் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கும் ரொட்டேரியன் V மதனமோகன், துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHF S சண்முகம் ஆகியோர் சார்பில் நிதி வழங்கப்பட்டது. இதன் மூலம் 150 மாணவர்கள் பயனடைந்தனர். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் நாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் 50 அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருள்கள் வழங்கப்பட்டன. ரொட்டேரியன் G சுப்புராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் இவற்றை வழங்கினர். அய்யலூர் ரஞ்சித் துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் திறன் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியில் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேற்கு ரோட்டரி சங்கமும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் இன்டராக்ட் சங்க மாணவர்களும் இணைந்து உயர்கல்விக்கான வழிகாட்டும் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். இதில் பல்வேறு துறை தலைவர்களையும் மேலாண்மை இயக்குநர்களையும் பேராசிரியர்களையும் அழைத்து வந்து மாணாக்கர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியது மேற்கு ரோட்டரி சங்கம். ராஜபாளையம் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து அம்மாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மேற்கு ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் PAP நாதன் மாணவ மாணவிகளுக்கு தேவையான
எழுதுபொருள்களை வழங்கினார். ட்ரீம் ஃபோக்கஸ் ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாக 5 பள்ளிகளுக்கு 12 ஸ்மார்ட் கிளாஸ் போர்டுகள் வாங்க துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHF S. சண்முகம் 5,58,000 ரூபாயை நன்கொடையாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் பாதுகாப்பில் முழு அக்கறை கொண்டுள்ள மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் கன்னிவாடி மூரே அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பள்ளி வளாகத்தில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டன. இதனால் மாணவிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், பள்ளி மேலாண்மை குழுவினர், ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள், கன்னிவாடி சமூக நீதி விடுதி மாணவர்கள், கன்னிவாடி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான காப்பகத்தினர் உள்ளிட்டோர் வெகுவாக பாராட்டினர். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இந்த உன்னத தினத்தில் ஆசிரியர்களை அவர்களது இல்லம் தேடிச் சென்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கி வணங்கி மகிழ்ந்தது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் மற்றுமோர் முத்தாய்ப்பான நிகழ்வு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் வழங்கப்படும் நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை அழைத்து பாராட்டி மகிழ்ந்தது. செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் திண்டுக்கல் மற்றும் பழனி கல்வி மாவட்டங்களில் நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமக்களையும் ரோட்டரி சங்கத்திற்கு அழைத்து ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி வணங்கியது மேற்கு ரோட்டரி சங்கம். இது விருது பெற்ற தங்களுக்கு மட்டுமல்ல, இதுபோன்ற விருதுகளை இனிவரும் காலங்களில் பெறத் துடிக்கும் இளம் ஆசிரியர்களுக்கும் உற்சாகமூட்டும் நிகழ்ச்சி என விருது பெற்றோர் அகமகிழ்வோடு தெரிவித்தனர். 2025ஆம் ஆண்டு ஜூலை 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்தாட்ட கழகம், திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் மற்றும் குயின் சிட்டி ரோட்டரி சங்கம் ஆகிய சங்கங்கள் இணைந்து புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கிடையேயான 31வது கோபாலகிருஷ்ண நாயுடு நினைவு கோப்பைக்கான கால்பந்தாட்ட போட்டி மற்றும் மாணவிகளுக்கிடையேயான 21வது காவேரி அம்மாள் நினைவு கோப்பைக்கான கால்பந்தாட்ட போட்டியை வெற்றிகரமாக நடத்தின. 120 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் 1,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கி இளம் வீரர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதி லக்ஸார் வேர்ல்ட் பள்ளியில் இச்சுழற்சங்கம் சார்பில் 1,10,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தென்மண்டல அளவிலான மாவட்டங்களுக்கிடையேயான டைவின் 2025 எனும் மாபெரும் நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இதில் தென்மண்டல அளவில் 350 நீச்சல் வீரர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 6ஆம் தேதி திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம், லக்ஸார் வேர்ல்ட் பள்ளி மற்றும் ஆனந்த் செஸ் அகாடமி ஆகியவை இணைந்து மாநில அளவிலான மாபெரும் செஸ் போட்டியை நடத்தின. 1,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் வருகை தந்த 250 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல், திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் மற்றும் திண்டுக்கல் யூனியன் கிளப் ஆகியவை இணைந்து ரோட்டரி டென்னிஸ் டர்னி 2025 என்ற பெயரில் டென்னிஸ் போட்டி நடத்தப்பட்டது. செப்டம்பர் 27 மற்றும் 28 ஆகிய 2 தினங்கள் நடத்தப்பட்ட இப்போட்டி 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என 2 பிரிவுகளில் தனித்தனியே நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாயுடு மகாஜன திருமண மண்டபத்தில் மாபெரும் பளுதூக்கும் போட்டி நடத்தப்பட்டது. ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஸ்ரீ வாசவி மெட்ரிகுலேஷன் பள்ளி விளையாட்டு வீரர்களுக்கு 25,000 ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் D. ரெங்கையா வழங்கினார். மாவட்ட அளவிலான கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தின. இந்த 14ஆம் ஆண்டு தெய்வத்திரு S. கோபாலகிருஷ்ண நாயுடு காவேரி அம்மாள் நினைவு கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியின் மூலம் 225 வீரர் வீராங்கனைகள் பயன்பெற்றனர். திண்டுக்கல் மேற்கு சுழற்சங்கமும் திண்டுக்கல் மாவட்ட சதுரங்க கழகமும் இணைந்து அனைத்து பிரிவினருக்கிடையேயான மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியை நடத்தின. நேருஜி நினைவு நகரவை மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, MSP சோலைநாடார் நினைவு மேல்நிலைப்பள்ளி, புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, புனித லூர்தன்னை மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அண்ணாமலையார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அருள்ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி, டட்லி மேல்நிலைப்பள்ளி ஆகிய 10 பள்ளிகளில் இன்ட்ராக்ட் கிளப் பதவியேற்பு விழா மற்றும் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை முதல் 2 இடங்களை வென்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா சங்கம் சார்பில் நடைபெற்றன.
மேலும் இன்ட்ராக்ட் மாணவர்களுடன் இணைந்து மாவட்ட மைய நூலகத்தை சுத்தப்படுத்தும் நிகழ்வு, போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டதுடன் இன்ட்ராக்ட் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரியில் ரோட்ராக் கிளப் மற்றும் மல்லிகை ரோட்ராக் கிளப் நிறுவப்பட்டது. காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ரொட்டேரியன் டாக்டர் M. சிவராமன் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தி சிறப்புரையாற்றினார். துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHFS சண்முகம், GTN கல்லூரியின் கல்வி இயக்குனர் மார்க்கண்டேயன், கல்லூரி துணை முதல்வர் ரொட்டேரியன் U. நடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பேராசிரியர்கள், மேற்கு ரோட்டரி சங்கத்தினர், மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் பொன்விழா ஆண்டு இது. லாப நோக்கில் செயல்படும் நிறுவனங்கள் பொன்விழா கொண்டாடுவது இயல்பானது. ஆனால் மானுட சேவையை நோக்கமாக கொண்ட ஒரு சேவை அமைப்பு பொன்விழா காண்பது அத்திப்பூத்தார் போல் அரிதினும் அரிது. இந்த 50ஆம் ஆண்டு விழா கடந்த மார்ச் மாதம் 29ஆம் நாள் திண்டுக்கல்லை அடுத்த சிட்டி ஸ்கொயரில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இந்த விழாவில் சுமார் 1000 பேர் பங்கேற்று சிறப்பித்தனர். சேவை மனப்பான்மையை மட்டுமே தனது குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமான சங்கத்திற்கு பொன்விழா என்றால் அது சாதாரணமான ஒன்றல்ல. 50 தலைவர்கள், 50 செயலாளர்கள், பொருளாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் கூட்டு உழைப்பின் ஓர் அடையாளம் இந்த அற்புத பொன்விழா. இந்த பொன்விழா ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை கச்சேரி, அறுசுவை உணவுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒற்றுமையையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வகையில் அனைவரையும் அழைத்து வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது புகழ்மிக்க இந்த பொன்விழா. மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் J. கார்த்திக் முன்னிலையில் முன்னாள் RI டைரக்டர் ரொட்டேரியன் C. பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். 2026-2027 மாவட்ட ஆளுநர் RBS மணி, 2027-2028 மாவட்ட ஆளுநர் லியோ ஃபெலிக்ஸ் லூயிஸ், 2028-2029 மாவட்ட ஆளுநர் மீனா சுப்பையா மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் பலரும் ரோட்டரி 3000 பிற சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பொன்விழா ஆண்டின் திருவிழா கொண்டாட்டம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள், மேனாள் மாவட்ட ஆளுநர்கள், திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வந்த தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS, பொன்விழா குழுவின் தலைவர் ரொட்டேரியன் VTRT நாகராஜன், செயலாளர் ரொட்டேரியன் PP குமரப்பன், பொருளாளர் ரொட்டேரியன் P. கலைச்செல்வன், துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHFS சண்முகம், பொன்விழா ஆண்டின் சங்க தலைவர் ரொட்டேரியன் B. செந்தில்குமார், செயலாளர் ரொட்டேரியன் D. ரெங்கையா உள்ளிட்ட நிர்வாகிகள் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். சங்கத்தின் 100ஆண்டு விழாவில் மீண்டும் சந்திப்போம் என அனைவரையும் வழியனுப்பி வைத்தனர். ரொட்டேரியன் B. செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் இந்த பொன்விழா ஆண்டில் 2025-2026 ஆண்டிற்கான ரோட்டரி 3000க்கான ட்ரீம் அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழாவில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் மொத்தம் 26 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. First place goes to இந்த கேட்டகரியில எந்த கிளப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த கிளப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் பெஸ்ட். திண்டுக்கல் பெஸ்ட். So இதுதான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்டா வராங்க. So I request everyone to come forward and take a group picture. Rotary Club of Dindigul West is receiving the following awards: Club Admin 3, Membership Award 1, Service Projects 2, Youth Service 2, Public Image Award 1, and DRF Focus Project Smart Classroom, Special Projects LMHLM, Ediroli, Kai Kodukun Kai, Kapan, and Bulletin, Flagship and Flag Exchange, Community Service Recognition, Membership Group, Youth Services Raila, Rally, Holdings, New Road Track Club, Major Donor, all member contribution, and Dream Member of the Year is Rotarian K. Kalai Selvan. Awards. Ready, 1, 2, 3.
அனைவருக்கும் ரோட்டரி வணக்கம். இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றது. 50 ஆண்டு காலம் சேவைகள் செய்து சிறப்பான பரிசுகளை பெற்ற தலைவர் செந்தில் அவர்களும் செயலர் ரகியா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று செயல்பட்டு சேவைகள் செய்த தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் குரலுக்கேற்ப இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் சங்க உறுப்பினர்களின் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள்களை செவ்வனே கொண்டாடும் வண்ணம் மலரும் நினைவுகள் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS ஐயா அவர்களின் 86வது பிறந்த நாள் விழா சங்கம் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் GTN கல்விக் குழும தலைவர் லயன் MJF டாக்டர் K ரத்தினம், புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ரெவரன் ஃபாதர் S மரியநாதன், ரோட்டரி 3000 துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHF S சண்முகம் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி அறுசுவை உணவுடன் GS ஐயா அவர்களின் 86வது பிறந்த நாள் விழா சங்கத்தின் பொன்விழா ஆண்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நாளிதழ் விநியோகிப்போர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 50 பயனாளிகளுக்கு 2,50,000 ரூபாய் மதிப்பிலான புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சக ரோட்டரி சங்கங்களின் சாதனைகளையும் சிறப்புகளையும் மனம் விட்டு பாராட்ட என்றும் தவறியதில்லை நமது மேற்கு ரோட்டரி சங்கம். அந்த வகையில் சார்ட்டர்ட் வித் 415 மெம்பர்ஸ் என 415 உறுப்பினர்களுடன் புதிதாக தொடங்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த திருச்சிராப்பள்ளி சக்சஸ் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் R விஜயாலயனை அழைத்து அவருக்கு ஹீரோ ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 3000 என்ற விருதினை வழங்கி மனம் மகிழ்ந்தது கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி மேற்கு ரோட்டரி சங்கம். அதேபோல் சிறந்த மனிதாபிமானியாக தேர்வு செய்யப்பட்ட மதுரை மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த ரொட்டேரியன் மதன் கருப்பையாவை கௌரவித்து விருதினை திண்டுக்கல் ஃபோர்ட் ரோட்டரி சங்கம், திண்டுக்கல் குயின் சிட்டி ஆகிய சங்கங்களுடன் இணைந்து திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் வழங்கி ஊக்குவித்தது. இதில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கைக்கான மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் PDG Y குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். குற்றாலத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் பாவூர் சத்திரம் ரோட்டரி சங்கமும் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கமும் தமக்குள் கொடி பரிமாற்றம் செய்து கொண்டனர். அதேபோல் வெளிநாடுகளிலும் கொடி பரிமாற்றம் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் நாள் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற ஃபிளாக் எக்ஸ்சேஞ்ச் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் மற்றும் ரொட்டேரியன் ஆச்சிஸ் வெங்கடேசன் ஆகியோர் அந்நாட்டு ரோட்டரி சங்கங்களுடன் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் கொடி பரிமாற்றம் செய்து கொண்டனர். மேலும் ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் VTRT நாகராஜன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் பாலகுரு ஆகியோர் கொடி பரிமாற்றம் செய்து கொண்டனர். கொடைக்கானலில் நடைபெற்ற ஜூனியர் ரயிலா 2025 50,220 ரூபாய் நிதியில் 15 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இளம் தலைவர்களுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்துடன் திருச்சிராப்பள்ளி ரோட்டரி சங்கமும் இணைந்து நடத்தியது. ஆகஸ்ட் 29, 30 மற்றும் 31 ஆகிய 3 நாட்கள் ஜூனியர் ரயிலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. உடலே மருத்துவம் என்ற அடிப்படையில் மரபு அக்குபங்சர் மருத்துவம் குறித்த ஒரு அறிமுக நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தியது மேற்கு ரோட்டரி சங்கம். அக்கு ஹீலர் S கண்ணன் கலந்து கொண்டு மரபு சார்ந்த அக்குபங்சர் மருத்துவம் குறித்து சங்கத்தினருக்கு விரிவாக எடுத்துரைத்தார். ஜூலை 22ஆம் தேதி திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கமும் திண்டுக்கல் மாவட்ட ரோட்டரி பிளாசமும் இணைந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 324வது இலவச மருத்துவ முகாமை நடத்தின. 22,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடத்தப்பட்ட இந்த முகாமின் வாயிலாக 20 பேர் பயன்பெற்றனர். அதேபோல் செப்டம்பர் 23ஆம் தேதி பொன்விழா ஆண்டில் ரோட்டரி பிளாசத்துடன் இணைந்து
330வது இலவச மருத்துவ முகாமினையும் அக்டோபர் 28 333வது இலவச மருத்துவ முகாமினையும் நடத்தியது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். இந்த முகாம்களின் மூலம் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவ பயன் பெற்றனர். கடந்த ஜூலை 22ஆம் தேதி அச்சுதா பள்ளி உள்ளரங்கத்தில் ட்ரீம் 7 நிகழ்ச்சியாக செல்லமே செல்லம் டே ஆஃப் ஜாய் கார்னிவல் வித் ஸ்பெஷல் சில்ட்ரன் என்ற நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே கார்த்தி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் மூலம் 100 சிறப்பு குழந்தைகள் இன்புற்று மகிழ்ந்தனர். டிசம்பர் 2ஆம் தேதி வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 பயனாளிகளுக்கு ரூபாய் 20,000 நிதியில் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் போர்வைகள் வழங்கப்பட்டன. ரொட்டேரியன் ஜி சுப்புராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இவற்றை வழங்கினர். புனித வனத்து சின்னப்பர் திருத்தல மரிய அந்தோனியார் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHF எஸ் சண்முகம் சார்பாக டிசம்பர் 12ஆம் தேதி 30,000 ரூபாய் நிதியில் குளிர்சாதன பெட்டியை தலைவர், செயலாளர் மற்றும் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் கலைச்செல்வன் ஆகியோர் வழங்கினர். இதன் மூலம் சுமார் 50 பேர் இன்றும் பயனடைந்து வருவது நினைவு கூறத்தக்கது. கடந்த மார்ச் 31ஆம் தேதி வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 35,000 ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரத்தை ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS, சங்க தலைவர் ரொட்டேரியன் V செந்தில்குமார், ரொட்டேரியன் G சுப்புராஜ், ரொட்டேரியன் SA செல்வராஜ், ரொட்டேரியன் R அழகர்சாமி, ரொட்டேரியன் M ஆனந்தமுருகன் ஆகியோர் வழங்கினர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அடியனூத்து அருகே VC குருசடியில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் ரொட்டேரியன் மதனமோகன் நிதி வழங்கினார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சென்னை உதவும் கரங்கள் அமைப்பிற்கு ரூபாய் 5,000 நன்கொடை வழங்கினார். பொன்விழா ஆண்டின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் மற்றும் செயலர் திரு ரெங்கையா அவர்கள் பொன்விழா ஆண்டின் தலைவர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் போர்டு மீட்டிங்கில் முடிவெடுத்தது போல அதைவிட சிறப்பாக, மிகவும் சிறப்பாக மேலும் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த பொன்விழா ஆண்டை சிறப்பித்துள்ளார்கள். இதற்கு முன்னர் நமது மேற்கு சுழற்சங்கம் வாங்கிய அவர்களுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் வகையில் கிட்டத்தட்ட 26 அவார்டுகளை பெற்று நம்மளுடைய பொன்விழா ஆண்டு தலைவர், செயலர் அவர்களுடைய சேவைகளை பாராட்டி விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை அதற்கு இந்த பொன்விழா ஆண்டில் நானும் ஒரு அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்தது என்பது எனக்கு பெருமைக்குரிய ஒரு பொறுப்பாகும். அதில் இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டு தலைவர், செயலர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய பங்களிப்போடு இந்த ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக மேற்கு சுழற்சங்கத்தில் எதற்கு உறுப்பினராக சேர வேண்டும் என்றால், நாம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் அவர்களுக்கு சேவைகள் செய்து வருகின்றோம். ஆனால் இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் மட்டும்தான் 100 ரூபாய் கொடுத்தால் அதை 92 ரூபாயை சேவைக்காக செலவு செய்கிறார்கள். ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய 3000 ஆண்டின் கவர்னராக பொறுப்பேற்றிருக்கிற கார்த்தி அவர்கள் உலக அளவில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை சேர்ப்பதிலும் புது குழுக்களை இணைப்பதிலும் உலக அளவில் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து துணை ஆளுநராக, அசிஸ்டன்ட் கவர்னராக நான் பணிபுரிந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக அவருடைய ஃபோக்கஸ் ப்ராஜெக்டான செல்லமே செல்லம், ஆழித்துளி, ஸ்மார்ட் போர்டு, இந்த ஸ்மார்ட் போர்டுனுடைய திட்டமானது அந்த அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த பொன்விழா ஆண்டில் நமது சங்கத்திலிருந்து 12 ஸ்மார்ட் போர்டுகள் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 12 ஸ்மார்ட் போர்டுகள் வழங்க இருக்கின்றது. அதற்கான தொகையினை சங்கத்தின் மூலமாக உலக ரோட்டரிக்கு செலுத்திவிட்டோம். அந்த ஸ்மார்ட் போர்டு இன்னும் ஒரு சில நாட்களில் இங்கு தரவிருக்கிறார்கள். அதுவும் இந்த பொன்விழா ஆண்டின் சிறப்பான ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன்.
சமுதாய வளைகாப்பு. உறவுகள் சூழ்ந்து கொண்டாடி மகிழ்வது வளைகாப்பு. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வளைகாப்பு என்பது நிறைவேறாத பகல் கனவு என்றே சொல்லலாம். நிறைவேறாத கனவை நிறைவேற்றி காட்டுவதுதான் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி. ஆம், பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள கிராமப்புற கருவுற்ற பெண்களுக்கு ஆண்டுதோறும் சமுதாய வளைகாப்பு நடத்தி பேரானந்தம் அடைந்து வருகிறது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பிலாத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகரும் இணைந்து 12ஆம் ஆண்டு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக ஆசைமகள் சமுதாய வளைகாப்பு மற்றும் மகப்பேறு ஆலோசனை நிகழ்ச்சியை நடத்தின. 1,17,800 ரூபாய் நிதியில் 120 பெண்களுக்கு உணவுடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி மிகுந்த நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் டாக்டர் சி வினோதினி IAS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருவுற்ற பெண்களுக்கு வளைகாப்பை நடத்தினார். தங்களுக்கும் வளைகாப்பு நடத்தப்படுமா என ஏங்கி தவித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு தாயாய் நின்று வளைகாப்பை நடத்தியது மேற்கு ரோட்டரி சங்கம். 120 கருவுற்ற பெண்களை ஒரே இடத்தில் அமர வைத்து சமுதாய வளைகாப்பை நடத்தியது உறவுகளை பேணிக் காக்கும் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் மனிதநேய சாதனை. பண்டிகை காலங்களில் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து மனிதநேயத்தை வளர்ப்பதில் தனிச்சிறப்பு பெற்றது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் என்பதை தாரக மந்திரமாக கொண்டுள்ள இச்சங்கம் பண்டிகை காலங்களில் ஆதரவற்றோர் உள்ளிட்ட பலருக்கும் புத்தாடைகளையும் நிதி உதவியையும் வழங்கி மகிழ்ந்தது. சேவைகள் ஒருபுறம் தொடர்ந்தாலும் சங்க உறுப்பினர்களின் குதூகலத்திற்கும் உற்சாகத்திற்கும் என்றுமே பஞ்சமில்லை. இதை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு இன்பச் சுற்றுலாக்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 12ஆம் தேதி உற்சாகத்துடன் குற்றாலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நம் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அங்கு குதூகலமாய் வலம் வந்தனர், புத்துணர்வுடன் திரும்பினர். தாம் இன்புற்றால் மட்டும் போதும் என செயல்படுவதல்ல திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். ஆகஸ்ட் 24ஆம் தேதியன்று தினசரி அதிகாலை முதல் உழைக்கும் வர்க்கமான தினசரி நாளிதழ் விநியோகிப்பவர்களை அழைத்து ஆழியார் அருவிக்கு இன்பச் சுற்றுலாவிற்கு அனுப்பி வைத்தது இச்சங்கம். காலை சிற்றுண்டியுடன் இவர்களை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்வில் சங்கத்தின் ஆலோசகர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் G. சுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். 30,900 ரூபாய் நிதியில் 60 பயனாளிகள் ஆழியார் சென்று உற்சாகமாக ஊர் திரும்பினர். ஓய்வுக்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் மட்டுமன்றி கல்விக்காகவும் சுழற்சங்கத்தின் சார்பில் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டது. 52,000 ரூபாய் நிதி செலவில் ஸ்ரீ வாசவி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 110 பேரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு கல்வி சுற்றுலாவாக அழைத்துச் சென்று கலை மற்றும் வரலாறு பற்றிய விழிப்புணர்வை வழங்கியது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். மேற்கு ரோட்டரி சங்கம் வியாழந்தோறும் நடத்தும் வாராந்திர கூட்டத்தில் வயிற்றுக்கு மட்டுமல்ல செவிக்கும் விருந்து படைத்து வருகிறது. பொன்விழா ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக மிக பிரம்மாண்டமாய் தேசிய அளவிலான மாபெரும் விழிப்புணர்வு நாணய கண்காட்சி நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 19, 20 மற்றும் 21 ஆகிய 3 நாட்கள் தரகுமண்டி குமாஸ்தாக்கள் மண்டபத்தில் நடைபெற்ற கண்காட்சிக்கு ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS தலைமை தாங்கினார்.
RID 3000 துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHFS சண்முகம் முன்னிலை வகித்தார். வணக்கத்திற்குரிய மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இக்கண்காட்சியில் அஞ்சல் தலைகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள், பழங்கால நாணயங்கள் உள்ளிட்டவை இடம்பெற மாபெரும் விழிப்புணர்வு கல்வி கண்காட்சியாய் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கண்காட்சியை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பெற்றோர், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வியந்து பாராட்டினர். மேற்கு ரோட்டரி சங்கமும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி இன்ட்ராக்ட் கிளப் மாணவர்களும் இணைந்து மரம் வளர்த்து மழை வளம் பெற ஆழித்துளியின் ஓர் அங்கமாய் விதைப்பந்து தூவினர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை வனப்பகுதியில் மாணவர்களுடன் இணைந்து மேற்கு ரோட்டரி சங்கத்தினர் விதைப்பந்தை தூவி வனம் காத்தனர். மேற்கு ரோட்டரி சங்கத்தின் பொன்விழா ஆண்டின் சிறப்பு நிகழ்ச்சிகளுள் ஒன்றாக வெகு சிறப்பாக நடைபெற்றது மஞ்சப்பை தரும் நிகழ்வு. நெகிழியை ஒழிப்போம், மண்வளம் காப்போம் என்ற சூளுரையுடன் கைகளில் பதாகைகளை ஏந்தி பங்கேற்ற மேற்கு ரோட்டரி சங்கத்தினரும் புனித மரியன்னை இன்ட்ராக்ட் கிளப் மாணவர்களும் பள்ளியில் இருந்து காந்தி மார்க்கெட் வரை வீதி வீதியாக சென்று சாலையோர வியாபாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மஞ்சப்பைகளை வழங்கி மண்வளம் காக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றது. திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் மற்றும் அருள்ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி இன்ட்ராக்ட் கிளப் இணைந்து நத்தம் சாலை குள்ளனம்பட்டி குளத்தை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டது. சங்கத்தினருடன் பள்ளி மாணவ மாணவிகளும் தேனீக்களைப் போல் சுழன்று குளத்தை தூய்மை செய்து அப்பகுதி பொதுமக்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்றனர். திண்டுக்கல் குயின் சிட்டி ரோட்டரி சங்கம் அவர் லேடி லூர்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இன்ட்ராக்ட் கிளப் மாணவிகளுடன் இணைந்து மாபெரும் உணவு திருவிழாவை நடத்தியது. 2026 ஆண்டு ஜனவரி 24 50,000 ரூபாய் நிதியில் இப்பள்ளியில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் மாணவிகள் உள்பட 2100 பேர் பயன்பெற்றனர். பரிசுகளும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மனதோடு வீசும் தென்றல் என்ற 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியாகும் இதழ் மூலம் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நலத்திட்ட பணிகள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பாக வெளியிடப்பட்டு வருகிறது. ரொட்டேரியன் மதன முனியப்பன் இந்த பொன்விழா ஆண்டின் இதழாசிரியராக மிகச்சிறப்பாக சேவை புரிந்தார். திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் மண்டல அளவிலான பிற ரோட்டரி சங்கங்களுடன் இணைந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 11 யூனியன் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 2028, 2029 ஆண்டிற்காக மாவட்ட ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கரூர் ஏஞ்சல்ஸ் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த ரொட்டேரியன் மீனா சுப்பையா அவர்களை பாராட்டி விழா நடத்தப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற இம்ப்ரெஷன்ஸ் ஆன் ட்ரீம் கான்ஃபரன்ஸ் 2026 மாவட்ட மாநாட்டில் பொன்விழா கண்ட சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். ஜனவரி 8 RKGG ரோட்டரி ஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையில் பங்கேற்ற சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் குமரப்பன் மற்றும் ரொட்டேரியன் VTRT நாகராஜன் ஆகியோர் அம்மாநாட்டின் சிறப்பினை சங்க உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்தனர். மே மாதம் 29 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் சங்கத்திற்கு வருகை புரிந்தார். தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த பொன்விழா ஆண்டின் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்து அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்தனர். சங்கத்தின் பொன்விழா ஆண்டின் பயணத்தை வெகுவாக பாராட்டிய மாவட்ட ஆளுநர் அன்றைய தினமே திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்திற்கு 5 ஸ்டார் அந்தஸ்தை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் கவர்னரின் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் அசோக் பெரியசாமி, துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPHFS சண்முகம், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் கஜேந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். 148 உறுப்பினர்களை கொண்டது திண்டுக்கல் ரோட்டரி சங்கம். இந்த பொன்விழா ஆண்டில் அனைத்து திட்டங்களுக்காக ரூபாய் 48,70,350 செலவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 9,883 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு உறுப்பினர்கள் 46,93,250 ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். மேலும் 1,77,100 ரூபாய் கிளப் ஃபண்டாக பெறப்பட்டுள்ளது. ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS, ரொட்டேரியன் சண்முகம், ரொட்டேரியன் B செந்தில்குமார், ரொட்டேரியன் PAP நாதன் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் 31 பேர் அதிக அளவில் நன்கொடை வழங்கியுள்ளனர்.
திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் 148 உறுப்பினர்களும் தலா $25 வீதம் $3,51,500 ரூபாய் ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு அனைத்து உறுப்பினர்களின் கான்ட்ரிபியூஷனாக வழங்கப்பட்டது. மேலும் பொன்விழா ஆண்டின் தலைவர் ரொட்டேரியன் பி செந்தில்குமார் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து $1000 வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை எழுப்பாது. திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் இந்த பொன்விழா ஆண்டு பயணத்தில் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் இன்றியமையாதது, மறக்க முடியாதது. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுதபோதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். ஆம், நம் ரோட்டரி சங்க உறுப்பினர்களின் நெஞ்சங்கள் மனிதநேயம் குடியிருக்கும் கோவில்கள். அந்த கோவில்களுக்காக எடுக்கப்படும் நன்றி திருவிழா இது. பொன்விழா ஆண்டு பயணத்தில் துணை நின்ற அத்தனை ரோட்டரி நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.